வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ஆஹ் திருநெல்வேலி. திருநெல்வேலியில சாய்பாபா கோவில பத்தி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஒரு அருமையான, ஒரு அமைதியான இடத்துல இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. இது கரெக்டா எங்க இருக்குன்னா, இது இந்த பைபாஸ் வந்து திருநெல்வேலி டு கன்னியாகுமரி பைபாஸ் ரோடு. நம்ம திருநெல்வேலி கேடிஸ் நகர் பைபாஸ்ல இருந்து சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அதாவது வந்து ரெட்டியார்பட்டி மலை. ரெட்டியார்பட்டி மலையும் சிவந்திப்பட்டி மலையும் அது ஒரே மலை தான். அதை குறைஞ்சுதான் நம்மளுக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க. அந்த இதுல வந்து சிவந்திப்பட்டியில் உள்ள மலைப்பகுதி, அந்த பகுதியில மட்டும் அந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு அமைதியான இடம். அந்த மலையில கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை போய் நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து அன்னதானம். சாய்பாபா கோவில்ல அஹ், வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அன்னதானம் நடக்கும். அது ஒரு ஒரு சிறப்பான விஷயம். சாய்பாபா கோயில்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர் தான் மகானாயிருக்காரு. அவருக்காக இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கோவில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன அந்த கோயில்ல என்னென்ன இருக்குது, அந்த கோயிலை பத்தி நல்லா பார்ப்போம். வாங்க போலாம். பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோடு பக்கத்திலே தான் சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம அதைத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நீங்க இந்த வழியா நீங்க வந்து சென்னையில இருந்து இந்த பக்கம் வர்றீங்க, கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில அந்த சாய்பாபா கோயில நீங்க பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். அந்த பாதை டக்குன்னு பைபாஸ்ல இருந்து உடனே அப்படி இந்த பாதையில இருந்து இங்க இருந்து இறங்கிடலாம். இதான் அந்த பாதை. கொஞ்சம் தூரம் தான் மண் பாதையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தார் ரோடு போட்டிருக்காங்க. இதுல நேரா வந்தீங்கன்னா, இதுல இருந்து ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகுது. அந்த மலைக்கு மேலதான் நம்மளுக்கு அந்த கோவில் இருக்கு, சாய்பாபா கோவில். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். எல்லாரும் வந்தீங்கன்னா, எப்படியும் கன்னியாகுமரிக்கு எப்படியும் டூரிஸ்ட் பார்க்ல நீங்க போவீங்க. அப்படி போகும்போது கண்டிப்பா ஒரு ஒரு 1/2 மணி நேரம் இந்த கோவில் வந்து நீங்க பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம். வாங்க போகலாம். ரொம்ப அருமையா பாதை போட்டிருக்காங்க, எல்லாரும் போயிட்டு வர மாதிரி. இங்க வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தனியா அரசாங்கம் வந்து இதுக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா நீங்க பஸ்ல வந்தாலும் நீங்க அதை பார்த்துக்கலாம். கார்ல வரும்போதும் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப இதுல காட்டுக்குள்ள போற மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஒரு அழகான மலையில அந்த சைடு தான் வந்து நம்மளுக்கு பைபாஸ் இருக்குது. நீங்க பைபாஸ்ல இருந்து அப்படி டக்குன்னு இறங்கிடலாம். வரும்போது அந்த சிங்கம் படம் ஷூட்டிங் இடத்தையும் அதை நீங்க பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்க ரொம்ப ஒரு அமைதியான இடம். இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பா ஃபுல்லா வீடாயிரும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான். அந்த சைடு பாருங்க, ஒரு பெரிய ஒரு பெரிய மலை. இந்த ஒரு இந்த 2 வீடு மட்டும்தாங்க. இந்த மலையில முதல்ல கேட்டது இந்த 2 வீடு தான். அதுக்கப்புறம் அந்த கோயில், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா இடமும் வந்துச்சு. நம்ம கோயில் வந்துட்டோம். ரொம்ப அருமையான இடம். இவ்வளவு பெரிய ஒரு மலையில வந்து அழகான ஒரு கோவில் அமைச்சு, 2 பக்கமும் மரம், வழிபாதை. கோயில் இங்க தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம செப்பலை கழட்டி வச்சுட்டு நம்ம உள்ள போகணும். இதுதான் கோவிலோட முன் முகப்பு.
நம்ம கீழே முதல்ல போயிட்டு வந்துடுவோம். இந்த சைடு கோவிலை சுற்றி வர மாதிரி அழகா அமைச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, பறவைகளுக்கு வந்து தண்ணி ஏறெல்லாம் வைக்கிற மாதிரி அவங்க அந்தந்த இடத்துல வந்து கட்டியிருப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லா இடத்துலையுமே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, ஒரு ஒரு புறா இருக்கு பாருங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புறா வந்து அடை காத்துட்டு இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கோவில்ல. அது எல்லா பக்கமுமே இந்த இடத்துலலாம் வச்சிருக்காங்க. கோவில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கோவில்ல வந்து பறவைகள் எல்லா உயிரினங்களும் ஒரே உயிரினங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அழகான அந்த சாய்பாபா கோவில் அமைச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க வரும்போது கண்டிப்பா நீங்க இதை வந்து கோவில் பாருங்க. எல்லாரும் கன்னியாகுமரி வரைக்கும் போவீங்க. கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது திருநெல்வேலியில அந்த பைபாஸ் ஓரத்துல இந்த சாய்பாபா கோவில், அழகான கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா ஒரு தியானம் பண்ணிட்டோ ஏதோ நீங்க வேண்டிட்டு போங்க. கண்டிப்பா அந்த கோயில்ல எல்லாமே நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. கீழே கோயிலுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அணையா விளக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து துவாரக மாயி அப்படின்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரமும் அந்த கங்கை அணையாமல் விறகு துண்டை வச்சுட்டே இருப்பாங்களாம். இங்கே இந்த இடத்த சுற்றி இருக்கிற விறகுகள்லாம் வெட்டி இதில் வச்சுட்டே இருப்பாங்கன்னா 24 மணி நேரமும் அந்த அந்த தீ எரிஞ்சிட்டே தான் இருக்குமா. இதிலிருந்து வர்ற அந்த சாம்பல் இருக்குல்ல, அதுதான் திருநீராக இங்கேருந்து ரெடி பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வர்ற மக்களுக்கு வந்து திருநீராக கொடுப்பாங்க. மற்ற கோவிலெல்லாம் விலைக்கு வாங்கி அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த கோவிலில் இந்த கங்கு இதில் உள்ள சாம்பல் எடுத்து இதை தான் திருநீராக வந்து ரெடி பண்ணி வர்ற மக்களுக்கு கொடுப்பாங்களாம். இது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கோயிலுக்கு அப்படியே வலது பக்கம் பின்பக்கத்தில் வந்து, அதாவது துணிக்கு பின்பக்கம் இதில் ஒரு செல்வ விநாயகர் கோவில் இருக்குது, ஒரு சின்ன அந்த இடத்துல. அதுவும் நீங்கள் பார்க்கலாம்.
அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலையில் தான் அந்த கோவிலை ஃபுல்லாமே செதுக்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு இடத்துல. இப்போ நம்ம மேலே போகிறோம். கீழே வந்து தியானம் பண்ணுற மாதிரி இடம். மேலே வந்து பூஜை நடக்கிற இடம். ஒரு நாளைக்கு வந்து 4 நேரம் பூஜை நடக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் என்னைக்கு வந்தாலும் சரி தான், அந்த 4 நேரமே பூஜை நடக்கும். அந்த பூஜை நேரத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் அன்னதானம் நடக்கும் சிறப்பாக. இதுதான் அந்த இடம். ஃபுல்லாக மலையில் தான். இதுதான் சொன்னோம்ல அந்த துணி 24 மணி நேரமே வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து தான் வந்து திருநீரை நம்மளுக்கு ரெடி பண்ணுவாங்க இந்த கோவிலுக்கு. இந்த இடத்த பாருங்கள், மேலே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த மலையில் தான் அந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்கள் மேலே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மலை தான். அந்த மலையில் இந்த கோயிலை உருவாக்கி, இந்த கோவிலை சுற்றி இந்த கோவில் இருக்க இடம் ஃபுல்லாமே நிறையா மரங்கள்லாம் நிறையா வச்சுட்டாங்க. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலுமே உள்ளே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இதுதான் நம்மளுக்கு மேல் பகுதி. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பேச முடியாது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அற்புதமான ஒரு இடம். இப்போ நம்ம பூஜை நடக்கிறதுலேருந்து நம்ம வலது பக்கம் அந்த அன்னதானம் நடக்கிற இடத்த நோக்கி நம்ம கீழே போகிறோம். அது அழகான ஒரு மேம்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. இது நேரம் பாருங்கள். இது நேரம் நம்ம கீழே இறங்குற இடத்துல ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது. இது எல்லா கோவிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாவது நேர்ந்திருப்போம்ல, நேர்ந்துனோடனே நம்மளோட எடைக்கு நிகராக நம்ம வந்து அதோட காணிக்கையை நம்ம கொடுப்போம். அந்த இடம் தான் இந்த இடம். இதான் அந்த ஊஞ்சல். இதிலிருந்தே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அன்னதானம் வந்து இது எல்லாமே வந்து பெரியவங்க வந்து வயசானவங்க. இப்போ நிறைய பேர் கோவிலை சுற்றி நிழலில் வந்து உட்காந்துக்கிடுவாங்க. இந்த இடம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வரும்போது இங்கே நல்ல ஒரு கூட்டத்தில் அன்னதானம் நடக்கும். நல்லாயிருக்கும். மற்ற நேரம் வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றவங்கலாம் இந்த சைடு இதில் உட்காந்துக்கிடுவாங்க. அப்படி ஒரு இடத்த இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. உண்மையிலே அது பெரிய விஷயம். இந்த இடம் தான் அன்னதானம் பண்ணக்கூடிய சமையல் பண்ணுற இடம். கிச்சன் சொல்லலாம். அதுக்கு கிச்சன்னு சொல்லி தனியாக அந்த ஒரு முக்கில் ஒதுக்கியிருக்காங்க. அங்கே சமையல் பண்ணி முடித்து வெளியே எடுத்து இந்த சைடு ஃபுல்லாமே அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடம் தான். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த பாபா வச்சு கும்பிட்டுருந்தாங்க. முதல்ல அந்த இடத்துல தான் இருந்துச்சு கோவில். எவ்வளவு தான் கோயில் பெரிய கோயிலாக கட்டினாலும்
இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து இந்த மரத்துக்கு கீழ தான் சாய்பாபாவோட அந்த சின்ன சிலைய வச்சு இந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. காலப்போக்குல அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோவிலா கட்டிட்டாங்க. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கோயிலா கெட்டுனாலும் மக்கள் எல்லாருமே இதுதான் ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் இந்த இடத்துல வச்சு தான் முதல்ல இங்க இருந்து தான் வழிபட்டுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, இந்த இடத்துல எல்லாருமே வந்து இதில சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் சமணம் போட்டு உட்காந்துட்டு தான் எல்லாருமே போவாங்க. அ அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வரும்போது கண்டிப்பா அ இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அ தியானம் பண்ணிட்டு போங்க. இந்த மரத்துக்கு கீழ தான் அவருடைய உருவம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்குல அது பெரிய கோவிலா அங்க வந்து கட்டிட்டாங்க. ரொம்ப ஒரு இந்த மலையில அப்படி இயற்கையா உருவாக்குன மாரி உருவாக்கிட்டாங்க. ஃபுல்லா மரங்களா வச்சு. இந்த கோவிலுக்குள்ள நீங்க வந்தாலே தெரியும். ஃபுல்லா மரங்களா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். பாபா கோவிலை வச்சு நம்ம பார்த்தாச்சு. கோவிலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு வந்து பாருங்கள். 4 நேரமும் வந்து உங்களுக்கு பூஜை நடக்கும். டெய்லி 4 நேரமும் உங்களுக்கு பூஜை நடக்கும். வியாழனும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் அன்னதானம். மற்ற எல்லா நாளுமே 4 நேரம் பூஜை நடந்துகிட்ருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலியில் இந்த சாய்பாபா கோவிலுக்கு நீங்கள் வரலாம். ரொம்ப ஒரு அமைதியான இடம், ஒரு அற்புதமான இடம். நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வாரீங்க, வெளியேருந்து வாரீங்க, கன்னியாகுமரி போகிறீங்க அப்படின்னா பைபாஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கரெக்டாக அந்த திருநெல்வேலியை கிராஸ் ஆகும்போது ஒரு மலையில் சாய்பாபா கோவில் தெரியும். நீங்கள் வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு அற்புதமான இடம். திருநெல்வேலிக்கு ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து பாபா கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலியிலையும் பாபா கோவில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம நிறையா இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பஞ்சபூதங்கள் நம் உலகம். நன்றி, வணக்கம்.